நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமந்தன் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் தேவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையா அவர்கள் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பெரும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நமது காணொளியை கண்டு எம்மை நேரில் சந்திக்க வந்த ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, குறிப்பாக 3/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று எம்மை சந்திக்க வந்த சேலம் தீபா அவர்களுக்கும், சென்னை இந்துநேசன் அவர்களுக்கும், திருப்பத்தூர் டாக்டர் ஆனந்தவையா அவர்களுக்கும், வாழப்பாடி முருகானந்தம் அவர்களுக்கும், செந்தாரப்பட்டி சிவகாமி அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நமது காணொளி தொடங்கலாம். இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. தப்பி ஓடிய தாரங்கள் 3 என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். மீண்டும் தலைப்பு சொல்கிறேன். தப்பி ஓடிய தாரங்கள் 3 என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பார்ப்போம். அதாவது, ஒருவனுக்கு இந்த காலத்தில் ஒரு திருமணது பெரிய விஷயமா நிற்காது. 3 திரு நடந்தும் 3 மனைவியும் இவர்கிட்ட விலகலை, ஓடிட்டாங்க. அதுக்கு என்ன கிரகம்? 3 தாரம் அமைகிறதுக்கான அமைப்பு அவர் ஜாதகம் இருக்கிறது என்றால் ஏன் 3 பேரும் ஓடிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கத்தான் இந்த காணொளி. ஆனால் இது ஒரு ஆண் ஜாதகம். ஸ்க்ரீனில் பாருங்கள். 21/12/79 5:20 PM. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடத்தில் பிறந்தவர். பாதம் 2ஆம் பாதம். ராசி மகர ராசி. லக்கணம் ரிஷப லக்கணம். லக்னத்துக்கு 4ல் செவ்வாய், குரு, ராகு. 5 கன்னியில் சனி பகவான். 8ஆம் இடத்துல புதன். 9 தனுசில் சூரியன். மகரத்தில் சந்திரன், சுக்கிரன், மாந்தி. கும்பத்தில் கேது பகவான். இது ராசி கட்டம். நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா, கன்னி லக்கணம், லக்கணத்தில் செவ்வாய், தனுசில் புதன், கேது, மகரத்தில் சந்திரன், சனி பகவான், கும்பத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் ராகு, சிம்மத்தில் குரு, கன்னியில் செவ்வாய். பிறக்கும்போது சூரியன் 3 வருஷம் 11 மாதம். சந்திரசு முடிஞ்சு, செவ்வாய் முடிஞ்சு, ராகுசு முடிஞ்சு, இப்போ குருவில் சுக்கர பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. 18/2/2027 குரு திசை சுக்கர பற்றி. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா அடியேன்னு சொன்ன ஒரே வாசகம்தான். இந்த ஜாதருக்கு 3 தாரம் நிச்சயம் உண்டு. ஆனால் 3மே இவர்கிட்ட இருக்காது. அதனால் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணித்தான் ஆகணும், சேர்ந்து வாழாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு ஒரு பாடல் சொன்னோம். 3 தாரத்துக்கு என்ன பாருங்கட்டா, அற்புதமான ஒரு பாடல் பாருங்கள். இது ஜாதக அலங்காரத்தில் ஒரு அற்புதமான பாடல். 7ஆம் பாகத்தில் 690வது பாடலாக வரும். நூலிருந்து எடுத்து படித்து பாருங்கள். பழம்பெரும் ஜோதி நூல் ஜாதக அலங்காரத்தில் 7ஆம் பாகத்தில் கீரனூர் ஐயா எழுதின நூல். இது பார்த்திங்கன்னா 690வது பாடல். கொல்லும் லாபாதி கலத்தராதி கொடினாலும் பார்த்தாலும் தெல்லும் பலவானாகில் திரிகோணத்தில் இருந்திடனும் உள்ள விவாகம் 3 என்றே உரைப்பர் கணித வல்லோரை கள்ளவிடம் போல் வெளிமருட்டும் கருமின் குழல் காரியின் பாட்டு. இந்த கடைசி வரி பார்த்து அந்த ஒரு முனிவர் ஒரு பெண்ணை வர்ணிக்கிற மாதிரி இருக்கும். கடைசி வரி தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். மீண்டும் ஞாபகப்படுத்த பாருங்கள். கொல்லும் லாபாதி களத்தராதி குடினாலும் பார்த்தாலும் தெல்லும் பலவானாகில் திரிகோணத்தில் இருந்திடில் உள்ள விவாகம் 3 என்று உரைப்பர் கணித நூல் வல்லோரை கள்ளவிடம் போல்
விழிமருட்டும் கருமின் குரல் காரியேன்னு பாட்டு இருக்கு. இந்த பாட்டு என்ன கேட்டினா, ஒரு ஜாதத்தில் லாபாதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 11ஆம் அதிபதி, களத்திராதி என்று சொன்னால் 7ஆம் அதிபதி, இருவரும் கூடினாலும் பார்த்தாலும் பலமாக திரிகோணத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு தாரம் 3. இந்த ஜாதகம் பாருங்கள், லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய், லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி குரு பகவான், இருவரும் இணைஞ்சிட்டாங்க, தாரம் 3 பண்ணியாச்சு. இந்த 3 தாரம் இவருக்கு தங்கலை, அது காரணத்தை சொல்கிறோம். ஆனால் தாரம் 3 அமைகிறதுக்கான கிரகம் இருக்குது. இப்போ சுருதிப்படி கிரகங்கள் அமைஞ்சு திசாபதி நாளுக்கு வந்தால் தான் இந்த பலன் நடக்கும். இவருக்கு பார்த்துட்டு பிறக்கும்போது சூரியஸை 3 வருஷம் 11 மாதம், 3 அதாவது 2 வருஷம் 11 மாதம் சூரிய சிறப்பு. சூரிய முடிஞ்சு, சந்திர 10 வருஷம் முடிஞ்சு, செவ்வாய் முடிஞ்சு, ராகுசை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து குரு திசை ஓடிக்கிட்டு இருக்குது, புத்தி சுக்கரப்பத்தி. அப்போ 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட கூடிய கிரகத்தோட திசை வந்துடுச்சு. இப்போ 7ஆம் அதிபதி 11ஆம் திசை நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருந்துட்டால் இந்த பாடம் அப்படி 3 கல்யாணம் பண்ணியாச்சு. ஆனால் 3 சிறப்பு இல்லை, 3 பேருமே கிளம்பிட்டாங்க. முதல் தாரம் வந்து இவருக்கு பண்ணோடனே 30 நாளில் புரிஞ்சுட்டாங்க. அதுக்கு அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு மறுதாரம் பண்ணுறாங்க, அது குழந்தையோடு பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கரெக்டாக 5 நாள் கிளம்பிடுச்சு. 3ஆவது தாரம் பண்ணுறாங்க, 3 நாள் கிளம்பிடுச்சு. 3 தாரமே கல்யாணம் வேறவங்களை கூட்டிகிட்டு வேறவங்களோட பழக்க வச்சு போயிட்டாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஜாதகம் அமைப்பு தான். சரி, இப்போ பாலை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கான கிரக அமைப்பு தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இதே மாதிரி கிரக அமைப்பு உள்ளவங்களுக்கு இது மாதிரி நடக்குமா, இந்த நேரத்துக்கு நிறைய பேர் பிறந்திருப்பாங்க, எல்லாத்துக்கும் நடக்குமான்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அதாவது கருமான்னு ஒன்று இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு பிறப்பு அமைப்பில் திசா புத்தியில் வித்தியாசத்தில் வரும். வரக்கூடிய பெண்கள் ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் சோரம் போகக்கூடிய பெண்ணாக அமைகிற மாதிரி அந்த ஜாதகம் இருக்கும். இப்போ ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறோம், அவங்கள குறைந்த காலம் வாழணும் அப்படிங்கிற அமைப்போடு அவங்க சாஞ்சி ஆகிட்டாங்க, சேர்ந்துட்டாங்களா, பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். சரி, இப்போ முதல் பாதி பார்த்தீங்களா, இப்போ நல்லா புரிஞ்சுக்க முக்கியமான விதி, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் கூடி திரிகோணத்தில் அமர்ந்து சுபர்கள் தொடர்பு இருந்தால், லக்னாதி பலமாக இருந்தால் அந்த ஜாதருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் 3 வரலையும் வாய்ப்பு இருக்குது, செய்யலாம், நல்லா இருப்பாங்க. ஒரு மனைவி இறந்துருவாங்க அல்லது பிரிஞ்சிருவாங்க, சேர்ந்து வாழ கூட வாய்ப்பு இருக்குது. 3 தாரம் பண்ணக்கூடிய சில பேருக்கு பார்த்தா 2 தாரம் பண்ணியிருப்பாங்க, ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா பழக்கத்தோட நட்போட கூட முடிஞ்சிடும். ஆக மொத்தம் 7, 11 சம்மந்தப்பட்டு நல்ல இடங்கள் இருந்து சுபர் பார்த்து விட்டால் இந்த பலன் அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேந்திரத்தில் இருந்துட்டாங்கன்னா, பாவர் கூடிட்டாருன்னா இந்த பலன் நடக்காது. அதாவது திருமணம் நடக்கும், ஆனால் வாழ்க்கை ருசிக்காது. அது ஒரு முக்கியமான மனசை பதிவு வச்சுன்னு, இது முக்கிய விதி ஒன்றாச்சுன்னா அடுத்து எடுத்துக்குவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியும் கூடி பாம்பு சம்மந்தப்பட்டு விட்டால், அந்த திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் அவருடைய மனைவி அவமான காலத்தில் மாறிடும். திருமணம் முடிஞ்ச பொண்ணை கல்யாணம் இருந்தாலும் அது மீண்டும் தவறு செய்யும், நல்ல பொண்ணு கேட்டாலும் மீண்டும் தவறு செய்யும். ஆக மொத்தம் மனைவியால் அவமானப்படும் நேரம் இவருக்கு. அந்த திசை வந்துருச்சு பாருங்கள். ராகேஸ்வரி கல்யாணம் இருக்கார், ராகேஸ்வரி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ குரு திசை நடக்குது, இப்போ அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமயத்தில் ஒரு மனைவி இல்லாமல் தான் இருக்கார். அடிப்படை சொத்து இருக்குது, தோட்டங்கள் இருக்குது, கையில் பணம் இருக்குது. இவரால் வந்து இல்லறத்தில் நுழைய முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை. இல்லறத்தில் நுழைய முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை. பெண்கள் 3 தெரிச்சு ஓடுறது, அது காரணம் இல்லாமல் ஓடுமா? அமைப்பு தான். சரி, இப்போ என்ன சொல்லிட்டோம், லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியும் பாம்பு சம்மந்தப்பட்டு விட்டால் அவருக்கு அவமான கலத்தரம் அமையும், அல்லது மனைவியால் அவமானம் ஏற்படும். இவருக்கு லக்கணத்துக்கு இருப்பார். லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யார்? செவ்வாய். லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யார்? குரு பகவான். ராகு சம்மந்தப்பட்ட திசை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்றாச்சுங்களா? அப்படி ராசிக்கு எடுத்துருங்க. மகர ராசி. மகர ராசிக்கு 7ஆம் அதிபதி யார்? சந்திரன். அவர் யார் சார் நிற்கிறார்? சூரியன் சாரம். மகரத்துக்கு சூரியன் யார்? அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதி எங்கே இருக்கார்? தனுசில் இருக்கார். யார் சாத்தில்? கே சாத்தில் இருக்கார். அப்போ 7 8 அரபு தொடர்பு வந்துடுதா? அப்போ ராசிப்படியும் இவருக்கு அவமான காலத்தில் உண்டு. அப்போ லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒரே மாதிரி கிரகம் அமைந்து விட்டால் பலன்கள் மாறுவதில்லை. ஒன்றாச்சுன்னா அடுத்து பாருங்கள். லக்னாதிபதியும் 7ஆம் சஷ்டாசனம். இப்போ லக்னாதி யார்? செவ்வாய். எங்கே அமைஞ்சிருக்காருன்னு கேட்டிங்களா? சிம்மத்தில் இருக்கார்.
7ஆம் அதிபதி மகரத்தில் இருக்கார், ஒன்றுக்கு ஒன்று மறைவு. அதுவும் ஒரு அந்யோன்யம் இல்லாமல் போகிறதுக்கு முக்கியமான பாயிண்ட். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதி ஒன்றுக்கு ஒன்று மறைஞ்சாலும் திருமண வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட வாய்ப்பு உண்டு. 2 விதியாச்சுங்களா. இன்னொன்று பார்த்தீங்களா, ஒரு அடிக்கடி சொல்லுவேன், இந்த சங்கராச்சார் ஜோதிட காவியத்தில் 7ஆம் பாவத்தில் பாட்டு சொல்லியிருப்போம். அதாவது களத்த வினவிய காமத்திரைவனுக்கு 7இல் வெள்ளி நின்றிட புகருக்கு ஒன்பில் சனி இருந்திட அப்படின்னு பாவர் பாட்டு இருக்கு. அப்போ இவர் பாருங்கள், ஜாதி பாருங்கள், லக்கணத்துக்கு 7ஆமை சுக்கரனா, லக்கணத்துக்கு 7ஆமது யாருங்க? செவ்வாய். அதை காரகன் யார்? சுக்கரன். சுக்கரன் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, சுக்கரன் வீட்டுக்கு 9ல் பாருங்கள் சனி பவன் இருக்கார். அப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கரன் வீட்டுக்கு 5-9 பாவர் இருந்தாலும் அவருடைய மனைவிக்கு வீண்பலி வந்தே தீரும். இது ஒரு அற்புதமான எடுத்துக்கலாம். ஒன்றாச்சா. அடுத்து பார்த்தீங்களா, இது முக்கியமான விதி. இவருடைய திதி திருதியில் பிறந்திருக்கார். திருதியில் பிறந்துட்டா ஒரு ஜாதகருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்களா, குரு பகவான் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருதியான் தான். இவருக்கு குரு பகவான் பார்த்தீங்களா 4ல் அமரக்கூடாது. 4ல் அமரக்கூடாது. அது விரிவாக சொல்லணும்னா சூனியகரம் சொல்லக்கூடியது. இப்போ இந்த திருதிக்கு சூனிய ராசி பார்த்தீங்களா சிம்மம் மகரம் 2 தான். இப்போ அஷ்டவாதி சொல்லக்கூடிய கிரகம் யாருங்க? குரு பகவான். அவர் எங்கே உட்காந்துருக்கார்? சிம்மத்தில் உட்காந்துருக்கார். சிம்மத்தில் உட்காந்துருக்கார். 8ம் 4ம் பரிவர்த்தனை. அப்போ ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சூனிய வீட்டில் போய் அஷ்டமாதி அமரக்கூடாது. அல்லது அதை சூனியகர் 8ல் அமரக்கூடாது, அஷ்டமாதி சூனியத்துக்கு வரக்கூடாது. இப்படி அமைஞ்சிட்டா அவங்க பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் நிலத்தை தகுதி இல்லாதவங்க, இல்லறம் இனிக்காது, பெண்ணுக்கு சுகத்தை தர முடியாது, அந்த வரகடு பெண்ணு மனைவி இவரோட ஒன்றாக இருக்க முடியாது. காதலை எதிர்பார்த்து வந்தாலும், காமத்தை எதிர்பார்த்து வந்தாலும், கட்டி சுகத்தை எதிர்பார்த்து வந்தாலும் இவரால் கொடுக்க முடியாது. இந்த விதிகள் அற்புதமான விதிகள். தீசூனிகரத்தை வச்சு 3ஆம் இடத்தை வச்சு 8ஆம் இடத்தை வச்சு ஒரு கருத்து வச்சுருக்கிறோம். எங்களுடைய குறிப்பில் அருமையான விதிகள். அப்படி அமைஞ்சிட்டா திருமணம் இல்லை, நடந்தாலும் தொல்லை. இவருக்கு அதில் சிக்கிட்டார். சாத்தை போட்டோம், கல்யாணத்துக்கு எனக்கு வராதுன்னு சொல்லியாச்சு. ஒரே கல்யாணத்துக்கு முதல்ல வந்தாங்க, சொல்லி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 3 தாரம் பண்ணியாச்சு. ஆனால் சொன்னோம் 3 தாரம் ஆகும், ஏன்னா ஜாதத்தில் விதி இருக்குது. 3 தவணை பண்ண 1 போச்சுன்னா 1 பண்ணலான்னு விருப்பம். அது ஈர்ப்பு தானே. சொத்து இருக்குது, வயசு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, செய்யலான்னு என்ன வரும்? 1 செய்வீங்க, 2 செய்வீங்க, எத்தனை பண்ணாலும் சரி இதோட சேர்ந்து வாழாது. அவமானத்தை பரிசாக கொடுத்து விட்டு பறந்து விடுன்னு சொன்னோம். நடந்து முடிந்து விட்டது. அதனால் ஒரு ஜாதத்தில் 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் கூடி திரிகோணத்தில் அமர்ந்து இதில் யாரோ ஒருத்தர் ஆட்சி பெற்று சுபர் பார்த்து விட்டால் அவருக்கு 3 தாரங்கள் அமைந்தாலும் செல்வாக்காக இருப்பாங்க. ஆனால் கேந்திரத்தில் அமர்ந்து கூட அரவு சம்மந்தப்பட்டு அஷ்டமாய் சம்மந்தப்பட்டாருன்னா தாரம் 3 அமைந்தாலும் தளதிரிக்கு தப்பி ஓடி போயிடும். இதில் மாற்றுக்கருத்தில் அனுபவ கருத்து அடியன் சொல்லி நடந்த கருத்துக்கள் என்று கூறி அடியன் அடிக்க சொல்லும் வாசகம் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.